எவ்வளவு பெரிய ஊழல் சுலபமாகும். நீங்க ஊழல் ஒழிக்கிறீங்கள், நியாயம் பண்றீங்கள், தர்மம் பண்றீங்கள், அறம் பண்றீங்கள். இங்க இயங்காத 3 கிராம அலுவலர்களுக்கு 3 நீங்க அங்கீகரிக்க சொல்றீங்க. இதுல வந்து போடுறீங்க. அப்ப என்ன அரசாங்க அதிபர் டிடிபி இது என்ன 3 கிராம அலுவலர்கள் என்ன கௌரவ அமைச்சராக சொல்லுங்க என்ன இது சமூக சக்தி அபிவிருத்தி குழுக்களுடைய விவரம் இங்கே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உருவாக்கப்பட்ட குழுக்களின் விவரம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. மொத்தமாக 435 கிராம அலுவலர் பிரிவுகளில் 434 கிராம அலுவலர் பிரிவுக்கான சமூக அபிவிருத்தி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இதுக்கு நீங்க அங்கீகாரம் கேட்குறீங்களா இந்த அறிமுகத்துக்காக சொல்றீங்களா? இல்லை சார், அறிமுகம் முன்னேற்றம் அங்கீகாரம் பண்ணால் அது நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுதான் பல பதிவு விடுங்க. ஏன்னா பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகள் இருக்கக்கூடியதை இந்த பிரஜாசக்தியை சொல்றீங்க சமூகத்துக்கு. அதுக்கு நாங்கள் ஒத்துங்க, அதுக்கு நாங்கள் சாப்பிடுங்க. அது படியாக தெளிவாக இருக்கணும். கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை நீங்கள் நான் போன முறை எடுத்தபோது தேனி அவர்களை உள்ளடக்கி இந்த கேள்வி அதன்படி நடைமுறையில் மூணாயிடுச்சு. இந்த சமூக சக்தி சம்பந்தமாக தப்பான அபிப்பிராயம் உருவாய். ஒரு விடையில சொல்றேன், முதல் நகர சபையில எடுத்து பாருங்க. நகர சபையில யார் இதுல உறுப்பினர்களா இருக்கிறாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல எடுக்கப்படாம இருக்கலாம். அதுல இருந்து அதுல நான் கடந்த முறை நான் சொன்னேன், அமைச்சர்களுடைய நான் சொன்னேன் சம்பந்தமா இது சம்பந்தமாக நான் பிளெக்சிபிளா தான் இருக்கணும். சரியான இதுல இருக்கிறது எல்லாம் 90% ஆக்கள் வந்து வேறு தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான பொறுப்புள்ள பொதுவான ஆக்கள் அந்தந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். தலைவர் வந்து அது நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள். மற்றவர்கள் கிராம சேவகர் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஊழியர். டிஓ எடுத்துக்கொள்ளுங்க, போலீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எல்லாத்துக்கும் இணைக்கப்பட்டு தான் இந்த வேலையை செய்யும். அப்ப இந்த வேலைங்கிறது இது வந்து இந்த வருஷம் மாத்திரம் முடிகிற வேலை இல்லை, இது ஒரு நீண்ட நாள் வேலை. அப்ப இந்த வேலைக்கு தான் நான் செய்யுது. அப்ப அதுக்கு தான் நாங்கள் இந்த குழுக்கள் அமைச்சிருக்கோம். கொடுத்தும் கூட அவர் வந்து யூடியூப்ல காட்டி கொண்டு அந்த ரோட்ல வேலை செய்ய. அப்ப இதுக்கு என்ன செய்யறது? அவரோட எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் சொன்னேன் இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல போட்டு கொடுத்தாரு. நாடக தரார் வயது போயிட்டு அவருக்கு வயது போயிட்டுனா வேறு செய்யப்படுறாங்க. அவருக்கு எத்தனை பேர் அவருக்கு தேசிய மக்கள் சக்தி எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் மேல கணக்கு பார்க்கலாம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய முழு பலத்தை பாதிக்கிறதுக்கு வடிவம் செய்யலாம். அதை பற்றி கொண்டு இல்லாத ஒன்றை கொண்டு வந்து பூத்தி பிரச்சனைப்பட வேண்டாம் என்பதுதான். தலைவர் நீங்க சொன்னது போல ஒரு விஷயம், பிரஜாசக்தி இந்த சமூக சக்தி என்பது ஜனநாயக முறைப்படி எல்லாரையும் அரவணைத்து தெரிவு செய்யப்பட்ட ஒன்றல்ல. வெள்ளாமம் வடக்கு சேமனிப்ப சொன்னது போல அங்க 3 கிராம அலுவலர்களும் மக்கள் குடியேற்றப்படையில்லை. இன்றைக்கு 40 வருஷமா வெளியில் இருக்க. எப்படி அதுக்கு நீங்க குழு தெரிஞ்சீங்க? அது என்ன அடிப்படை? அப்ப எவ்வளவு பெரிய ஊழல் சுலபமாகும். நீங்க ஊழல் ஒழிக்கிறீங்கள், நியாயம் பண்றீங்கள், தர்மம் பண்றீங்கள், அறம் பண்றீங்கள். இங்க இயங்காத 3 கிராம அலுவலர்களுக்கு 3 நீங்க அங்கீகரிக்க சொல்றீங்க. இதுல வந்து போடுறீங்க. அப்ப என்ன அரசாங்க அதிபர் டிடிபி இது என்ன 3 கிராம அலுவலர்கள் என்ன கௌரவ அமைச்சராக சொல்லுங்க என்ன இது இயங்காத இடத்துக்கு இயங்குறதா காட்டுறேன்னா இயங்குறது காட்டுறீங்க சார். அந்த 3 பிரிவுகள் வந்து தெல்லிப்பள்ளியில் வந்து ஹை செக்யூரிட்டிஸோட இருக்குது. ஆனால் அதில் 3 இடத்துல இருக்கிறார்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு வேறு பிரதேசங்களில் இருக்கிறோம் சார். அவர்கள் வந்து இப்போ நாங்கள் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் தெல்லிப்பள்ளி பிரதேச பிரிவிலே அதற்குரிய கூட்டங்களை வச்சு
அந்த குழுவில் அந்த 3 கிராமங்களில் இருக்கிற இடம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் இருந்தால் அந்த குழுக்கள் அந்த மக்களை விடுக்கணும், போய் இருக்கிறது இடத்தை விடுங்கணும். மக்களை ரோட்ல வச்சு கொண்டு குழு தெரிஞ்சு அது வேறு பிரச்சனை, அது வேறு பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசுறது முதல்ல. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பிரஜா சக்தி என்பது உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை பிரதானமாக மீறுகின்றது. அதே நேரத்தில் அரச நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய நிர்வாக பொறிமுறைகள் எல்லாத்தையும் ஒரு செயலற்றதாக்குகின்றது. அந்த பிரஜா சக்தி தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே அவர்கள் பொறுப்பு சொல்லுதல், அரசு சார்பற்ற நிறுவனங்களை இணைத்து செயற்படுதல், அரசு செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்தல் என்று கிட்டத்தட்ட ஒரு பிரதேச செயலாளருக்குரிய அளவுக்கு வழங்கப்படுகின்றது அதிகாரங்கள். அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதும் அந்த வரப்பிரசாதங்கள் தொடர்பாக ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை என்பதும் தான் அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு எஸ்எல்ஏஎஸ் அதிகாரியிலே இருக்கின்ற விடயங்களை காட்டிலும் இருக்கின்ற ஒரு குறைபாடாக இருக்கின்றதே தவிர மிச்ச எல்லாத்தையும் வழங்கினால் நாங்கள் கேட்கின்றோம். ஒவ்வொரு கிராமத்திற்கும் மக்களால் தேர்தல் நடாத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அங்கே தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நேர்முக தேர்வுகளிலே பங்கு பெற்று கிராம மட்டத்திலே உலகளவிலே பார்க்கப்போனால் 3-4 உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் தலைவராக திடீரென்று ஒரு கட்சி நியமனமாகத்தான் அங்கே பிரஜா சக்தி தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அரவாசி விடயங்களின் அடிப்படையிலே அவர்கள் அரச நிர்வாகத்திலே முறைகேடான தலையீடுகள் காணப்படுகின்றது. அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நல்லாட்சி என்று பல தடவைகள் சொன்னீர்கள். இந்த நல்லாட்சி தத்துவத்திற்கு இது முரணான விடயம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், அது சுற்று நிறுவனங்களின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சுற்று நிறுவனத்தை வெளியிடுவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே ஒரு இருக்கின்ற அரச நிர்வாக பொறிமுறையை அல்லது இருக்கின்ற ஒரு ஜனநாயக பொறிமுறையை நாங்கள் குடிதோன்றி புதைத்துவிட்டு எல்லாவற்றுக்கும் பரவலாக இன்னொரு நிர்வாக முறைமையை ஏற்படுத்தி கொண்டு போவதாகத்தான் இந்த விடயம் இருக்கின்றது. இந்த பிரஜா சக்தி என்ற விடயத்திலே சரியான சம்பாசனைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்படி சம்பாசனைகள் இடம்பெற்றால் இது கட்சி ரீதியான முழுமையான ஒரு அழகாக அமைந்திருக்காது. ஆனால் ஜாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற நிலைமைகள் முழுமையாக கட்சி ரீதியான நிலைமைகளாகத்தான் இருக்கின்றது. சுருக்கமாக இது ஜனநாயக விரோதமான அடிப்படை பூர்வமான ஒரு முயற்சி. நீங்கள் அரசாங்கம் செய்கிறது சட்டபூர்வமானது அல்ல. அதனுடையால் இந்த அமலாக்கத்தோடு அமைச்சரவர்கள் சீர்செய்வதாக தயவு செய்து ஊழல் செய்கிறது. ஒரு ஜனநாயக தன்மையில் மக்கள் பங்களிப்பு தேவை என்றால் அது முறைப்படியாக செய்யப்படும். இது அது இல்லை. ஒரு சுற்றறிக்கையை ஜனநாயக நாங்கள் அரசாங்கத்தோடு நம்ம புரிந்து கொண்டோம். ஆகையால் இது நீங்கள் நான் அமைச்சர் நன்றி நன்றி ஐயா. பிரஜாசக்தி சம்பந்தமாக நான் ஒரு விடயத்தை சொல்லணும். இதுல இருக்கின்ற உறுப்பினர்கள்ல கூடுதலான உறுப்பினர்கள் வேறு யாரும் தமிழரசு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த பிரஜா சக்தி சம்பந்தமாக பல பிரதேச சபைகளிலே இங்க வந்து இந்த பிரதேசங்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப அந்த வேலைகளுக்கு மேலே எங்களுக்கான பொடிமுறை தேவை இருக்குது. அப்ப அந்த பொடிமுறை தவிர்க்கப்பட்டது தவிர வேற எதுவும் இல்லை.
அப்ப அதுக்கு நான் சொல்ல என்னன்னு கேட்ட அதுல மற்ற கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ளலாம், அவர்களும் உறுப்பினராக மாறலாம். உறுப்பினர்களா இல்லாத இடங்கள் ஏதாவது போட்டுட்டாங்க, அது சம்பந்தமாக கன்சிடர் பண்றோம். இந்த பெரியார் சக்தி கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் பல சபைகளிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்களுடைய ஊழல்களும் அரச உத்தியோகத்தர்களுடைய அந்த அசம்பந்த வேலைகளை திறம்பட செய்யாத நோக்கத்துக்காகவும் சமூக அமைப்புகளினுடைய ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் இந்த பெரியார் சக்தி கொண்டு வரப்பட்டதாக பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்களை மெயினாக குற்றம் சுமத்தி அவர்களுடைய ஊழலை போக்குவதற்காகத்தான் இந்த பெரியார் சக்தி கொண்டு வரப்பட்டதாக பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. இந்த தெரிவு முறைப்படியாக நடத்தப்படவில்லை. பிரஜாசக்தி விஷயத்துல இதுல ஒரு ஐயாவரால் சொன்ன மாதிரி வந்து இந்த திணைக்களங்களில் இருக்கிற அரச உத்தியோகத்தர்கள் ஊழல் நேர்மையில பொறுப்பற்ற தன்மை என்ற விடயங்களை மையப்படுத்தி தான் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுவதாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லி சொன்னால் அவ்வாறான ஒரு அணுகுமுறையின் அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் கலித்ரோமா கலித்ரோமாவுடைய சார்பாக இந்த கருத்தை பதிவு ஒரு நிமிஷம் தாங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாங்கோ தலைவர், ஒரு நிமிஷம் தாங்கோ. இப்ப இதுல வந்து என்ன சொல்லி சொன்னால் இந்த பிரஜாசக்தி என்பது வந்து பிரதேச செயலர்கள் உள்ளிட்ட அரசு நிலையங்களை பலவீனப்படுத்தி அரசாங்க உத்தியோகர்களை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி நீங்க செய்கிற ஒரு காரியம். அந்த அவ்வாறான ஒரு செயல்பாட்டை வந்து நீங்க செய்கிறது பொருத்தமில்லை. அதிகாரிகள் யாராவது தவறிழைக்கிறார்கள், கடமையில செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துவிட்டு உறுப்பியவர்களை சட்டமுறைப்படி நியமிக்க வந்து அந்த திணைக்களங்களை வினைத்திறனாகிற வகையில செயல்பட வேண்டுமே தவிர ஒரு கட்சி தன்னுடைய விருப்பம் போல வந்து முழு அரசு திணைக்களங்களையும் காலடியில் விழுத்துற மாதிரி ஒரு அணுகுமுறையை கையாளுறது வந்து தவறு. அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு நல்லாட்சி தத்துவம்ன்றதுக்கு வந்து 100% எதிரானது. முற்று முழுக்க வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்த திட்டத்தின் கீழான செயல்பாடுகளை வந்து கைவிட்டு பிரதேச சபையில் இருக்குது மக்களால் தெரிவிக்க 30 ஆண்டு 40 ஆண்டு கால யுத்தத்தால வந்து பிரதேச சபைகளுக்கு நிதி இல்லை. அப்ப நிதி கிடைக்கிற நேரத்தில் அவர்கள் வந்து தங்கள் ஆற்றல் ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு கிடைக்கிற நிதியை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் வந்து தங்கள் ஆற்றல் ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள முடியாது. அதை தயவு செய்து வந்து நீங்கள் கூட திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி எங்க வேற எங்கேயும் போகுதாங்க அந்த அதனால இந்த நிதி ஒதுக்கீடுகள் வந்து உண்மையிலேயே காங்கிரஸ் சரி பிரதேச சபைகளுக்கு உண்டு சக்தியாக எந்த விதமான பிரச்சனை வர போறது இல்லை. நான் மற்ற இது பார்க்க முடியுது. அது சம்பந்தமான சரியா இதுலயும் ஒண்ணு அப்படிதான் அது கட்டமைப்பு தான் இருக்கும். இதுல முக்கியமா இந்த பிரஜாசக்தி அண்மையில நேற்றைய தினம் மருதங்கண்ணியில பிரதேச மருதங்கண்ணி ஒருங்கிணைப்பு உபகுழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதுல பிரதேச தவிசாளரையோ மாற்று கட்சி எந்த ஒரு கௌரவ உறுப்பினர்களையோ அழைக்கவில்லை. ஆனால் இதுல பிரஜாசக்தியினுடைய உறுப்பினர்களும் என்பிபியினுடைய பிரதேச உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டது. ஆனா பிரதேச உபகுழு கூட்டம் என்று சொல்லியிருக்கு. ஆனா பிரதேச சபைக்கு எந்த ஒரு அழைப்புமே விடப்படவில்லை. எந்த ஒரு கடிதமும் உங்களுக்கு தெரியவில்லை, இந்த அழைப்பும் விடையில்லை. மாற்று கட்சி உறுப்பினர்கள் எவருமே இந்த கூட்டத்துக்கு வரையில் எவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டது. நடைமுறைப்படுத்துகின்ற தேசிய ரீதியான அமைப்பு அது அளவிட்டு அது அந்த வகையில் போகட்டும்.
மேலதுக்கு பயன்படுத்துறதுல கொண்டு கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள்லாம் இந்த பிரஜாசக்தியில அங்கம் வகிக்கிறார்கள் என்று. எங்களை யாழ் மாநகர சபையிலே 13 உறுப்பினர்கள் இருக்கிறோம், ஒருவர் கூட இந்த பிரஜாசக்தியில அங்கம் வகிக்கவில்லை. நான் சொன்னது நகர சபை உறுப்பினர்கள் அல்ல, அதாவது இந்த அங்கத்தவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கட்சிகள் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சி அங்கத்துவம் வைக்க வேண்டும் என்றோ அல்லது இன்னொரு கட்சி அங்கத்துவம் வைக்க வேண்டும் என்றோ முடியாது. முறைமைக்கும் தவறு என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நான் கேட்டதுக்கு நீங்க விடுதலையிலே அந்த 3 சபை எப்படி அமைச்சீங்க? ஆக்கள் இல்லாத இடத்துல அந்த 3 சபை எப்படி அமைச்சீங்க? என்ன பிரதேச செயலாளர் சொல்ல தெரியல. ஆக்கள் இன்னும் இல்லாத அதே போல இங்க பாருங்க ரப்பர் மந்திரிக்கு பிரதேச செயலாளர் நீங்க எத்தனை லட்சங்கள் செலவு செய்றீங்க சபைக்காக? பிரதேச செயலாளர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த செல்லிப்படையில் இருக்கிற 3 உயர் பாதுகாப்பு நிலையங்களுக்கும் இருக்கிற கிராம மக்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த இருக்கிற நினைக்காம இல்லை, எங்களுக்கு எந்த அழைப்பும் கிடையாது. நீங்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களே தவிர இதை தவறு இருந்தால் இதை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம், இல்லாவிட்டால் இதை நாங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறோம்னு நீங்கள் சொல்லவில்லை. மத்திய அரசாங்கத்தால் எடுக்கிற முடிவுகள், மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற சுற்றறிக்கைகள், அந்த சுற்றறிகளுக்கு ஏற்பது தான் இது நடைபெறும். எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் அந்த பிரஜாசக்தியை அதிகாரத்தை கொடுத்து இந்த சபையை நீங்கள் அவன் பிரதேச சபையை வகுப்பளிக்கிறார். இல்ல தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் நீங்கள் கேட்கிற போல 3 கிராம அலுவலர் பிரிவு விடுவிக்கப்படவில்லை. ஆனால் அதுக்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைக்காக பிரதேச செயலாளர் அந்த கிராம அலுவலர் பிரிவுக்குரியவர்களை அழைத்து கலந்துரையாடலை மேற்கொண்டு அதற்குரிய முதல் கட்ட நடவடிக்கையை மட்டும்தான் எடுத்திருக்கிறார். அதற்குரிய 2ஆம் கட்டமாக இதுல கிடைக்கப்படுகின்ற நிதியில அடுத்த கட்டம் அபிவிருத்தி திட்டங்கள் வரையில அந்த கிராம பிரிவு விடுவிக்கப்படாத படியால அந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படாது. ஆனால் இது 2 விஷயம், ஒன்று அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்ததாக இருக்கும், அடுத்தது இந்த என்ன சொல்றீங்க சொப்பம்பனம், அதாவது ஒன்று அபிவிருத்தி திட்டங்கள் வரையில இதுக்கு போகாது. ஆனால் ஒரு சொப்பம்பனம் நடவடிக்கைகள் அந்த திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது பிரதேச கூட்டம் நடக்குது. பிரதேச தெளிவுபட அந்த கூட்டம் நடக்க இல்லையா? கூட்டம் நடந்திருக்கு. அபிவிருத்தி என்று சொல்லி வரைக்கும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் விட்டால் நடைமுறைப்படுத்தப்படும். அவ்வளவுதான். நீங்க கூட்டம் நடக்கல பிரதேச அது சரி இல்ல அந்த அந்த 3 சபைகளுக்குமான உறுப்பினர்கள் யார் என்கிறது விவரத்தை கொடுங்க. சரி சார் இல்ல ஒதுக்கப்படுற நிதியில சார் 50% நிதி வந்து கிராம அலுவலர் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஒதுக்கப்படுது. இந்த கிராம அலுவலர் பிரிவுகளில் அந்த குழுக்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த நிதி ஒதுக்கீடு திருப்பி போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. ரைட் ஓகே சார் மன்னிக்கணும். இந்த வழிபாடு ஏற்கனவே வடபிராந்திய கட்டளை எனக்கு ஒரு தகவல் அனுப்பி இருக்கிறார். இந்த நெடுந்தாகைக்குரிய திருத்த வேலையை செய்வதற்காக 2,85,000 ரூபாய் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் 2,85,000 ரூபாய்
இதை அந்த நிதி ஒதுக்கீட்டை தங்களுக்கு தந்தால் தாங்கள் ஓரிரு நாட்களில் இந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றலாம்னு சொல்லியிருக்கார். நம்மளுக்கு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. 2,85,000 ரூபாய் தந்தால் ஓரிரு நாட்களுக்குள்ள நிரந்தர படவை திருத்தி சிறைக்கு ஈடுபடுத்த விடலாம் என்று சொல்லியிருக்கிறார். சார், இதுல காணி விளைவு சம்பந்தமான ஒரு விஷயம் நீங்க கதைச்ச விஷயம் அந்த பிரதேசத்தை உட்படுத்தின ஒரு விஷயம் தான். 248, 51 பகுதிகளில் விடுபடையில், 46 பகுதிகளில் விடுபடையில். ஐயா காணி விடி பழைப்பல்ல கொஞ்சம் இருங்களேன். இல்ல நீங்க சொல்ல வர விஷயத்தை தெளிப்பட பிரதேச அதுக்குரிய ரிப்போர்ட்டை நீங்கள் உங்களோட பிரதேச செயலக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய விவரங்களையும் கூட்டம் எந்த திகதியில எந்த இடத்துல நடந்த அந்த விவரத்தையும் ஒரு வார காலத்துக்குள்ள எங்களுக்கு அனுப்புவீங்க. அடுத்தபடியா கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டம். மன்னிக்கணும், காணி விடயம் சம்பந்தமான ஒரு நிரந்தர ஒரு தீர்வு ஒன்றை இந்த இடத்துல கதைக்கணும் வேண்டாம். வருது பின்னே வருது காணி விடயம் சம்பந்தம் அப்புறம் வருது. நீங்கள் எங்களுக்கான அனுமதியை நீங்க நகர்த்தி கொண்டு போறீங்க. எங்களுக்குரிய ஒரு விஷயத்தை காணி விடயம் பின்னாடி பேசுறோம். கொஞ்சம் சம்பந்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியால பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இதை பற்றி கதைக்க எங்களுக்கு அனுமதி கிடைக்காட்டி உங்களுக்கு வழிவடக்கு மக்களுக்கு இந்த ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் விளைக்கப்படுற ஒரு மாபெரும் ஒரு துரோகம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு காரணத்துக்கு யாரும் மாதிரி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கிராமங்கள் ஏற்கனவே பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே அனுமதி பெறப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. கதைக்கு கேட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க ஓமா இல்லையான்னு பதில் சொல்லாம நீங்க கதைக்கிறத கதை நாங்கள் சொல்றத சொல்லுவோம். நீங்க போன முறையா மீட்டிங் கதைச்சு கொண்டிருக்கீங்களே, நீங்க எழுப்பி போனீங்க. சில வேளைகளை அதை பற்றி எடுக்காம விடுவீங்களோ அதை போன முறை மீட்டிங்கை முடிவெடுத்து சொல்லாம முடிவெடுத்துனீங்க. என்னோட கருத்துக்கள் வந்து ஒழுங்கான முறையில் கேட்கப்படவில்லை. யாழ் மாவட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற முக்கியமான பிரதிநிதிகள் முன்னால எங்களை இந்த பிரச்சனைக்குரிய ஆலோசனை நடைபெறாட்டி வேறு எங்கேயுமே எங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஏன்னா எங்களை பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய அரச உத்தியோகர் மேலேருந்து ராணுவ தளபதி மேலேருந்து எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு சபை இது. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். இவங்க வார ஆட்களுக்கு நாங்க சொல்றோம் என்னண்டா, உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஏதாவது ப்ரொபோசல் இருக்குமா இருந்தா முதல்ல நீங்க வாரத்துக்கு முதல்ல எங்களுக்கு ஜிஏக்கு அறிவிங்க அல்லது உங்களோட டிஎஸ்க்கு கொடுங்க. அதிகாரிகள் வரவழைக்கலாம். அதுதான் சம்பந்தமான சரியான முறையில கேட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது சம்பந்தமா நாங்க கதைக்கணும்னு அனுமதி கேட்டிருந்தோம் நாங்க. ஆனா எங்களுக்கு அது சம்பந்தமான அனுமதி நேரடியா தரப்படவில்லை. ஆக மொத்தத்தில் எங்களை வந்து இங்க நீங்க அனுமதிக்கிறதே விரும்பாத போது எங்களுக்கான தீர்வு என்னன்னு உங்களால பெற்றுத்தர முடியும் சார். இதுல இப்ப இந்த அஜெண்டால வருது நிகழ்ச்சி நிலையில உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமான கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் வருத இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை கலைப்போம். எங்களோட மூழ்குடியேற்ற சங்கத்துக்கு அது சம்பந்தமான அறிவித்தல் தந்திருக்கணுமே சார். அந்த விடயம் வேலைகளை கலைப்போம். சரி சார், நாங்கள் பொறுமையா இருக்கிறோம். ஆனால் கட்டாயம் இது சம்பந்தமா கதைச்சிட்டு போகணும்னு வேண்டிக் கொண்டு அமர்கிறேன். இந்த விஷயம் இன்றைய நாளில் மிக பிரதமான நாங்கள் இருக்கிற வெளிவடக்கு மக்கள் சார்பில் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இன்றைய நாளில் மக்கள் சார்பில் நேரத்தை அடுத்த விடயம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் நடந்திருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டான லைவ் ஏனென்றால் ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் தொடர்பாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் 10 நாட்களுக்கு முன்னம் எனக்கு ஒருக்க அறிவிக்கப்பட்டிருந்தது எழுத்து மூலம். ஜாழ்ப்பாண டிசிசி 25ஆம் தேதி நடைபெறும் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது.
அது பிறகு திருப்பியும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது 27ஆம் தேதி அனுப்பப்பட்டிருந்தது. அது யாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலிருந்தும் யாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்திலிருந்தும் மாறி மாறி கடிதம் வந்திருந்தது. ஸோ நான் அது யாழ்ப்பாணத்தினுடைய பிரதேச மாவட்ட செயலகமா பிரதேச செயலகமான்னு நான் அதை பார்க்கல. இன்றைய தினம் எனக்கு வந்து பொயின்பெட்ரோ பருத்தித்துறையில் வந்து வழக்கு நடந்தது. ஸோ அந்த வழக்குக்கு நான் போயிட்டு வழக்கு முடியக்க 1:30 ஆகவே இந்த முறை மாவட்ட செயலகத்தில் நடந்த டிசிசி மீட்டிங் வர முடியாது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், முன்கூட்டியே அந்த திகதிகளை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்த திகதிகளில் கேட்டு வைக்க சொல்லி. ஆனால் அரசாங்க அதிபர் பிரதீபன் வந்து இன்றைக்கு வழக்கு இருக்கோ அன்றைக்கு இருக்கிற நாட்களை தேடி போடுறது மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அதில் பாதிக்க போகிறது. இன்றைய தினம் வந்து டீச்சர் மேட்ட பிரச்சனை கதைக்க சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு அது எல்லாத்தையும் நான் கதைப்பாக்க தயாராக தான் இருந்தேன். நான் வலிகிழக்கு பிரச்சனை, ஆமிகாமினுடைய ஆதார வைத்தியசாலை கட்டுற பிரச்சனை, அதை விட வைத்தியசாலை ஊழல்கள் தொடர்பாக பல விடயங்களை கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட ரீதியில் இன்றைக்கு வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தேசிய மக்கள் சக்தியின் பிரஜாசக்தி திட்டம் தொடர்பாக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். இதன் காரணமாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளிதுமளி ஏற்பட்டது. இந்த நிலையில் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்காத வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அது தொடர்பில் தெளிவுபடுத்தும் காணொலி ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்.